ஆமென். பக்கத்தில் கையை பிடிச்சி முகத்தை பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு இயேசு செஞ்சது எண்ண முடியாது, சொல்லவும் முடியாது. கையை பிடிச்சி நான் சொல்கிற மாதிரியே சொல்லணும். பக்கத்தில் கையை பிடிச்சி உங்களுக்கு இயேசு செஞ்சது சொல்லவும் முடியாது, எண்ணவும் முடியாது. ஆனால் நீங்கள் இயேசுக்கு செஞ்சது சொல்லத்துக்கு ஒன்றுமே இல்லை. கை பிடிச்சி சொல்லுங்க. சொல்ல முடியுமா, எண்ண முடியுமா, இல்லை புக் எழுதலாமா? எழுதலாமா? இல்லை. ஹவு பேத்தட்டிக் இல்லை, ஹவு பெயின்ஃபுல். எவ்வளோ ஒரு வேதனைக்குரிய விஷயம். என்னடா ரட்சிப்பு, என்னடா அபிஷேகம், என்னடா கிருபை, ஒரு எழுவும் தெரியல. நத்திங். சாப்பிட தெரியும், துண்ணுட்டு தூங்க தெரியும் இல்லையா? சாப்பிட தெரியும், நல்லா சாப்பாடு தெரியும், எங்கெங்க சாப்பாடு என்னென்ன வித்தியாசமாக இருக்குது எல்லாம் தெரியும். ஊழியம் தெரியாது. See how painful. ரட்சிக்கப்பட்டவங்க பேசுகிற வார்த்தை. கூகுள் தெரியும், படிக்காதவங்க கூட கூகுள் ஓப்பன் பண்ணுறான். படிக்காதவங்க போயிட்டு நீங்கள் ஸ்கேன் பண்ணி அமௌண்ட் பே பண்ணுறான். ஆனால் ஊழியம் தெரியலன்றாங்க. சர்ச்சில் சண்டை போட தெரியும், மைக்கு பிடிக்க தெரியும். இந்த வாரம் காணிக்க பாட்டு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை உனக்கு கொடுக்க தவறிவிட்டால் அதையும் தைரியமாக துணிந்து எனக்கு தானே, ஏன் எனக்கு கொடுக்கல, நீங்கள் அவனுக்கு கொடுத்துன்னு கேட்கவும் திமிரு, கொழுப்பு, பெருமை எல்லாம் இருக்கு. ஆனால் ஊழியம் மாத்திரமே நமக்கு செய்வதற்கு வக்கில்லை. ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் யாருமே சொல்லாம செய்ய முடியும், இயேசு பத்தி சொல்லுறது. யாருமே கொடுக்காத பொறுப்பு பரலோகம் கொடுத்த ஒரே ஒரு பொறுப்பு சுவிசேஷம் சொல்வது மட்டும்தான். நீங்க கையை தட்டின எப்படி தட்டணும்? சிவகாசி பட்டாசு மாதிரி. அல்லேலூயா. சுப்பிரமணிக்கு பிறந்த பிள்ளை, என்னுடைய சாட்சி அநேகர் கேட்டிருப்பீங்க. சுப்பிரமணிக்கு பிறந்த பிள்ளை, ஒருவேளை இன்றைக்கு நான் ரட்சிக்கப்பட்டிருப்பேனானால் நான் இயேசு விட்டு விலகி போயிருப்பேன். இன்னைக்கு 45 வயசு, 46க்குள்ள கால் வைக்க போறேன். இன்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டிருப்பேனால் எனக்கு இயேசு வேணான்னு சொல்லி போயிருப்பேன். அவ்வளோ மோசமான ஒரு டாக்டரின், அவ்வளோ மோசமான ஒரு வாழ்க்கை கிறிஸ்தவர்களை பார்க்கும்போது சி இவங்கெல்லாம் ஒரு கிறிஸ்தவங்களான்னு சொல்லி காரி துப்புற அளவுக்கு ஒரு சில நேரத்தில் எனக்கு கோபம் வரும். இன்க்ளூடிங் மை சர்ச். நான் 3 சபைகளை ஸ்தாபிச்சிருக்கிறோம். இவங்கெல்லாம் ஒரு கிறிஸ்தவர்களா அப்படின்னு சொல்லி காரி முகத்தில் துப்பலன்று கோபத்தில் பல நேரம் துப்பி இருக்கிறேன், பல நேரம் துப்பியும் இருக்கிறேன். நீ எல்லாம் ஒரு கிறிஸ்தவனடா, நீ எல்லாம் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தை பிறந்த பொண்ணாம சொல்லி பல தடவை. இன்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டிருப்பேன், ஆனால் உண்மையா சொல்லுவேன், ஐ வுட் ஹவ் பீன் a backslided Christian. நான் பின்மாற்றம் அடைந்தவனாய் மாறி இருப்பேன். RSS BJP-னால அல்ல, கிறிஸ்தவத்தினால. இன்னைக்கு நடக்கிற காரியங்கள் என்னை ஆண்டுக்குள்ள கொண்டு வருவதற்கு எந்த ஒரு இடமும் இல்லை. எனக்கு நோக்கத்தை காட்ட வேண்டிய சபை நோக்கத்தை காட்டவில்லை. எனக்கு நோக்கத்தை காட்ட வேண்டிய தகப்பன் நோக்கத்தை சொல்லிக் கொடுக்காத தகப்பன், தன் நோக்கத்தை பிள்ளைகளுக்கு போதித்து இதுதான் உன் வாழ்க்கை நீ செய்யணும் என்று அறிவில்லாம தாய், அறிவில்லாத தகப்பன், அறிவில்லாத சபைகள். யோசித்து பாருங்க, பர்பஸ் என்ன? இந்த பூமியில நீ கோடி கணக்கான பணத்தை சம்பாதிக்கிறது பர்பஸ்னா நீ இங்க வர தேவையே இல்லை தங்கச்சி. இந்த பூமியில நீ பெரிய காஸ்ட்லி கார் வரணும்னு அவசியம்னா இந்த பூமியில நீங்க சர்ச்சுக்கு வர தேவையில்லை. இயேசு என்ற தெய்வமே உனக்கு தேவையில்லை. இந்த பூமியில நான் பெரிய டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், நான் பெரிய பெரிய பங்களா வாங்கணும் நீ நினைச்சினா நீ இயேசு என்ற தெய்வத்தை வணங்க தேவையில்லை. முகேஷ் அம்பானி கிட்ட போய் கேளுங்க, முகேஷ் அம்பானி சார் 5200 கோடி வச்சு கல்யாணம் பண்ணீங்களே உன் பிள்ளைக்கு எந்த தெய்வம் குடிச்சுன்னு கேளு, அவர் காட்டுவார் அந்த தெய்வங்களை. தயவு செய்து அங்கு போய் முக்காட போடு, அந்த தெய்வங்களை உன் வாயிலிருந்து உச்சரிக்கப்படு, யூ வில் கெட் லாட் ஆஃப் மணி. எவ்வளவு ஒரு பரிதாபம். இவரையும் அந்த கூட்டத்தில் சேர்த்துட்டு அல்லேலூயா சொல்றீங்களே. கோரா பண்ண தப்பு தானே நம்மள பண்றோம். நடுவுல கன்றுக்குட்டியை வைத்து விட்டு கர்த்தருக்கு பண்டிகை சொல்லி ஒரு கூட்டத்தை அழைத்தது பொருளாசை என்பதை கோரா காட்டவில்லை. உள்ளத்துல ஒரு பெருமை இருக்குது என்று கூட்டங்கள் காட்டவில்லை. உள்ளத்துல ஏதோ ஒரு காணிக்கை ஆசை இருக்குது என்பதை யாருக்கும் சொல்லாமல் கர்த்தருக்கு பண்டிகை பெரிய போர்டை போட்டுட்டு இன்னைக்கு எல்லா ஜனங்களை உள்ள கூப்பிட்டு வாங்க வேண்டியது வாங்கிட்டு, தின்ன வேண்டியது தின்னுட்டு, சுகமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு சுகமா வாழ்ந்துட்டு அடிமைகளாக ஆடுகளை அடிமைகளாக ஏறி மிதிக்கிற சில தீர்க்கதரிசிகள், சில ஊழியர்கள் உண்டு. I am very clear. இப்ப நீ புரிஞ்சுக்கலன்னா நாளைக்கு இருப்பனா எனக்கு தெரியாது. இந்த கேப் நாளைக்கு அடுத்த நடக்குமா தெரியாது. தங்கச்சி எனக்கு 45, உனக்கு 20.
நீ என் வயசுக்கு வருவ, நான் உன் வயசுக்கு வர முடியாது தம்பி. நான் அப்பப்போ சொல்ற ஒரு விஷயம், you will come to my age and I will never come to your age. அந்த நேரத்தில் நீ என்னவா இருக்க போற? உன் டெஸ்டிமனி என்னவா இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். உன்னை படைத்த ஆண்டவர் நீ போடுற நெக்லஸை பார்த்து சந்தோஷப்படுவாரா? உன்னை படைத்த ஆண்டவர் டிகிரி சர்டிஃபிகேட் சந்தோஷப்படுவாரா? இன்னைக்கு டிகிரி சர்டிஃபிகேட் உன் ஃப்ரேம்ல மாட்டிருக்கும். 85 வயசுக்கு உன் டிகிரி சர்டிஃபிகேட் பார்த்தாலும் உனக்கு பிடிக்காது. இட் வில் பி நார்மல் பேப்பர், வெறும் பேப்பர் தான். இன்னைக்கு உன்கிட்ட லட்ச ரூபாய்கள் 85 வயசு வர வரைக்கும் உனக்கு அந்த லட்ச ரூபாய் கண்ணுக்கு தெரியாது. நான் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுவேன். That's all life. அவ்வளவுதான் லைஃப். இந்த வாழ்க்கையில இவ்வளோ பொறாமை, இவ்வளோ போட்டி, இவ்வளோ சஞ்சலிப்பு நடுவில் ஆண்டவர் ஆலயத்தில் இறங்கி வந்து, ஊழியருக்கு நடுவில் இறங்கி வந்து, டே மகன், என் இதய துடிப்பு, என் நோக்கத்தை மக்களுக்கு சொல்லிடா சொல்லும்போது கேட்க பேச ஆட்கள் இல்லாமல் போனதுனால இன்னைக்கு ஒரு கூட்டம் 250 கிலோமீட்டர் நடந்துக்கிட்டு இவ்வளோ பெரிய இரும்பு பெரிய கம்பியை வாயில குத்தி இவ்வளோ பெரிய லென்த்தில் நடந்து போன நான் கண்குறாய் பார்த்தேன். தூத்துக்குடிக்கு போகும்போது நான் பார்த்தேன், வரும்போது பார்த்தேன். வாலிப பிள்ளைங்க சாப்பாடு சாப்பிட முடியல, அப்படியே ரத்தம் ஊத்துது, அப்படியே போறாங்க. ஏன்? நீங்க தான் எவ்வளோமா சாப்பிடுவீங்க? எவ்வளோ சாப்பிடுவீங்க? எவ்வளோ வேணும் சொல்லுங்க பார்க்கலாம். அன்னைக்கு சாப்பிட்ட சாப்பாடு இன்னைக்கு என்னால் சாப்பிட முடியல. இன்னும் எவ்வளோ வேணும்? அன்னைக்கு 8 இட்லி சாப்பிட்டேன், இன்னைக்கு 2 இட்லி சாப்பிட்டாலே போதும்னு சொல்லுது. எவ்வளோ ட்ரெஸ், எவ்வளோ பேண்ட்டியா? வெக்கமா இல்லையா நமக்கு எல்லாருக்கும்? எவ்வளோ அப்டேட்டியா? என்னென்ன அப்டேட்டு? வாட்சிலேருந்து பிடிச்சி கேட்ச்லேருந்து பிடிச்சி எல்லா மண்ணாங்கட்டியும் நம்ம விசுவாசிக்க தெரியும். everything that fellow knows. லேட்டஸ்ட் கிழிஞ்ச பேண்ட் எங்க கிழிக்கணும், பின்னாடி கிழிக்கணும், முன்னாடி எல்லாம் கிழிக்கணும். ஆனா எரும மாடுக்கு ஊழி என்னன்னு தெரியாது. இது ஆடு கூட இல்லை, மாடு கூட லாய்க்கல, இது எரும மாடு. டாக்டரின் பத்தி பேசுவான், ஐயோ ஆழமான சத்தியம் பேசுவான். சுவிசேஷம் சொல்லியிருப்பானா? சொல்லியிருக்க மாட்டான். வானத்திலிருந்து அங்க புறா வந்துச்சு, காக்கா இங்க போச்சு, யுக்ரைன் அங்க வாரம் வந்து எல்லாம் சொல்லுவான். சுவிசேஷம் சொல்லியிருக்கானா? சொல்லியிருக்க மாட்டான். டிவிக்கு முன்னாடி 2 hour 3 hour பிரசங்கம் பண்ணுவான். கிராமத்துக்கு போயிருப்பானா? போயிருக்க மாட்டான். மைக்கு பிடிச்சி 3 hour கிளிய 1ஆம் தேதி தீர்க்கதரிசனம் சொல்லுவான். கிராமத்துல போய் சுவிசேஷம் சொன்னா சொல்லியிருக்க மாட்டான். பர்பஸ் தெரியல, நோக்கம் தெரியல. இன்னைக்கு இந்த நோக்கத்தை தேவன் நம்மளோடு பேசுவாராக. அல்லேலூயா. எத்தனை வாலிப பிள்ளைகள் இயேசுக்காக துடிக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். யாரோ ஒரு ஊழியக்கார யாரோ ஒருத்தர் கேட்டாங்களா, how much percentage you are giving to Jesus? உன் லைஃப்ல ஜீசஸ்க்கு எவ்வளோ பர்சன்டேஜ்? 80யா 90யா 100 இல்லைப்பா, 110 இல்லைப்பா, 1000 இல்லையே. ஏன்னா ஜீசஸ் என் லைஃப்ப்பா, அவருக்கு பர்சன்டேஜே இல்லைப்பா. அல்லேலூயா. தலைக்கு மேல சிவகாசு பட்டாசு வந்திருக்கணுமே. ஹல்லேலூயா. இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் ரத்தத்தால கழுவப்பட்டவன். சொல்லுங்க, நான் இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் ரத்தத்தால கழுவப்பட்ட. 1 2 3 go. எனக்கென்றும் எதுவும் இல்ல, ஈ பூமி சொந்தமல்ல. எனக்கென்று எதுவும் இல்ல, ஈ பூமி சொந்தமல்ல. பக்கத்தை கை பிடிச்சு. இந்த பூமி என்ன அர்த்தம்? சைட்டு 20-40க்கு சண்டை, 20-40க்கு சண்டை, புடி கொண்ட ஒடிடா மண்டை, கோரா. அப்படியே கோரா மாதிரி தான் நம்ம ட்ராமா பண்ணுறோம். உள்ளத்தில் பொருள் ஆசை. எனக்கென்று ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு 3 ஏக்கர் லேண்டை வாங்கி வச்சக்கூடாது. ஹலோ, எனக்கென்று ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு பேங்க் லட்ச ரூபாய் சேர்த்து வைக்கக்கூடாது. பக்கத்தை கைப்பிடி சொல்லுங்க. பாட்டும் பாடுறது கூட பொய்யா பாடக்கூடாது, கரெக்டாக பாடணும். எனக்குன்னு ஒன்று இல்லைன்னா ஒன்று இல்லை தான். எவ்வளோ வந்தாலும் அது இயேசுக்கு தான், தேவ ராஜ்யத்துக்காக தான் கரெக்டா உறுதியா. அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கென்று எதுவும் இல்ல, பூமி எனக்கென்று எதுவும் இல்ல. சொல்லுங்க பூமி எனக்கெல்லாமே
எல்லாம் இயேசு, 1 2 3 எல்லாம் இயேசு, 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 எல்லாம் இயேசு, இயேசு. எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. லா 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 லா. இந்த பக்கம். ரைட் அண்ட் லெஃப்ட். கம் ஆன். லெஃப்ட். சூப்பர். தலைக்கு மேல கை தட்டலாமா? லா 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 லா. சூப்பர். கம் ஆன். கொஞ்ச காலம் இந்த பக்கத்துல இப்பே செத்துல கூட கவலைப்படாத. இப்பே செத்தா கூட ஸ்டெப்ஸ்ல கீழே போகாம செத்துடலாம். நீ சொல்லுங்க கீழே போகாம டம்முன்னு புட்டுன்னு போயிடலாம். அட சொல்லுமா, தைரியமா சொல்லுங்கம்மா. யாருப்பா? அண்ணா இப்பதான் அந்த பொண்ணை லவ் பண்ண ஆரம்பிச்சேன், சத்தியமா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். எங்க அம்மா சத்தியமா நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். ஹலோ, நீ இசி சாவுன்றது லாபம்பா எங்களுக்கு. ஐயோ, சாவு எனக்கு ஆதாயம். ஆமீன் வரல, அல்லேலூயா வரல. அதனால ரொம்ப ஓவர் பில்டப் பண்ணி 10 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு சைட்டை வாங்குவேன். சைட்டு வாங்குறதுக்கு முன்னாடி கல்டல் ஒரு இடம் வாங்கிடுவேன். ஹலோ மன்மதராசா, 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொந்த வீடு வாங்கிடுவேன். இந்த கதெல்லாம் விட்டவன் இன்னைக்கு மண்ணுக்கு போயிட்டான். ஒரே ஒரு ஆசை, ஒரே ஒரு நோக்கம். எங்க போனோம்? அங்க போனோம். அல்லேலூயா. எங்க போனோம்? அங்க போனோம். இந்த கனவுல வாழ்ற உலகம் கிறிஸ்தவ உலகம் அல்ல. கர்த்தர் கொடுத்தார்னா ஒரு ஸ்தோத்திரம், கொடுக்கலனா 1000 ஸ்தோத்திரம். கை தட்டினா அல்லேலூயா. சரியா? அதனால ஒவ்வொரு பில்டப் ஓடும் நல்லதில்லை. ஒவ்வொரு பில்டப் பண்ணி அப்படிலாம் வாழ்வேன் இப்படியெல்லாம் வாழ்வேன் சொல்லலாம். இன்னைக்கு பூமியிலலாம் ஃபோட்டோ ஃப்ரேமில் அழகாக சிச்சிருக்கிறான். அழகாக ஸ்மைல். அதாவது சாவு செத்த பிறகு மூஞ்சி கட்டினவ நம்ம செத்துருவோம். அது எப்பயோ பிடிச்ச ஃபோட்டோ போட்டு வச்சு வச்சுக்குவோம். ஸோ அவ்வளோதான் லைஃப் தம்பி, அவ்வளோதான் லைஃபு. இன்னைக்கு வாழ்ந்தா கூட இயேசுக்காக வாழ்ந்து செத்து போயிடணும். பெரிய சாதிச்சுட்டு இயேசுக்காக வாழணும்னா நரகத்தில் போய் நீ அழிஞ்சிருவேன். எல்லாமே இந்த உலகத்தில் அனுபவிச்சுட்டு இயேசுக்காக வாழணும்னா யூ வில் டெஃபினெட்லி கோ டு இட்டர்னல் ஃபயர். உன் சர்ச் உன்னை காப்பாற்றாது, ரெஸ்கியூ மிஷன் காப்பாற்றாது, உங்கள் அப்பா உன்னை காப்பாற்ற மாட்டார். புரிஞ்சுச்சா? ஊழியக்காரன் நானும் சொல்கிறேன். இங்கே மேடை மேலே நின்று பிரசங்கம் பண்ணுறது ஊழியம் இல்லை. மகி ஐயா சொன்னார், பழனிக்கு போகும்போது ரொம்ப நல்ல பிளான். நான் அப்போ வரும்போது யோசித்தேன், சரி நம்மளாம் நின்றுக்கிட்டு ஒரு ஜூஸ் எல்லாம் கொடுத்து டீ எல்லாம் கொடுத்து இவங்க போகும்போது ஒரு ஜெபம் பண்ணிட்டு அனுப்பலாமான்னு யோசிச்சேன். அங்கே இருந்தால் பண்ணியிருப்பேன். அவர் அங்கே நிற்க வச்சு போகிறவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஜூஸை கொடுத்து டீயை கொடுத்து ஜெபம் பண்ணி அனுப்புகிறாராம். பார்த்து போப்பா, ஒரு சின்ன ப்ரேயர் போதும், அவர் ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. இப்ப கரெக்டா பாடணும். சொல்லுங்க, எனக்கென்று எதுவும் இல்லை. பக்கத்தை கைப்பிடிச்சு, எனக்குன்னு ஒருவேளை பேங்க்ல இருந்தா கூட அது எனக்கு இல்லை. சொல்லுங்க, திருட்டுத்தனமா டெபாசிட் பண்ணியிருந்தாலும் எனக்கு இல்லை. ஆனா மூஞ்ச பார்த்தா யாருமே சொல்ல மாட்டாங்க, ஒண்ணுமே இல்லாத மாதிரி தான் ஆக்டிங் பண்ணுவோம். எதுவுமே இல்லை, ஒண்ணுமே இல்லப்பா, ஒண்ணுமே இல்லப்பா. நம்மள மாதிரி கஞ்ச பிஸ்தாரிங்க உலகத்துல யாருமே இல்லை. அந்நிய பாஷை பேசுற கஞ்ச பிஸ்தாரிங்க நம்மெல்லாம். எதுவுமே இல்லப்பா, ஐயோ ஒண்ணுமே இல்லப்பா, எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு எதுவுமே இல்லைன்னு சொல்றது யாரு? அந்நிய பாஷை பேசுற கிறிஸ்தவன் தான். அன்னைக்குற மிஷினரி கொடுத்தான், ஆனா இன்னைக்கிற குள்ளனரி வாங்கிட்டு இருக்கு. பக்கத்துல கை சொல்லுங்க, அன்னைக்கிற மிஷினரிகள்லாம் கொடுத்தாங்க, இன்னைக்கு நான் குள்ளனரிங்க வாங்கிட்டு இருக்குது. குள்ளனரி கிட்ட மாட்டிக்காத. சொல்லுங்க, குள்ளனரி கிட்ட மாட்டிக்காத. பக்கத்தை கை பிடிச்சு சொல்லுங்க, குள்ளனரி கிட்ட மாட்டிக்காத, ஓடிப்போ. அல்லேலூயா. எனக்கென்று எதுவும் இல்லை. பூமி சொந்தமல்ல, எனக்கென்று எதுவும் இல்லை. பூமி சொந்தம். 1 2 3 எனக்கு எல்லாமே இயேசு, எல்லாம் இயேசு, எல்லாம் இயேசு, இயேசு. மேல மேல எல்லாம் இயேசு, இயேசு. இந்த பக்கம் எல்லாம் தம்பி, நீங்க சத்தமா சொல்லுங்க, எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. எல்லாம் இயேசு, இயேசு. பரலோகந்தா, பரலோகந்தா என் பேச்சு, பரிசுத்தந்தா என் மூச்சு. ஹல்லேலூயா. பரலோகந்தா என் பேச்சு, பரிசுத்தந்தா. 1 2 3 go. கொஞ்ச காலம்
இந்த பூமியிலே பாருங்க. கொஞ்ச காலம் 40 30 60 சொல்லுங்க. கொஞ்ச காலம் இந்த 30 40 20 போயிடலாம். இயேசுக்காக இயேசுவுக்காக come on everybody இயேசுவுக்காக யாருக்கு இயேசுவுக்காக இயேசுவுக்காக தலைக்கு மேல சிவகாசு பட்டாசு. ஹல்லேலூயா ஆமென். ஏன் அவ்வளவு கோபம், ஏன் அவ்வளவு ஆக்ரோஷம்? நீங்க மட்டும் நல்லா சாப்பிட்டு ரட்சிக்கப்பட்ட பிறகு உங்க சாட்சியெல்லாம் கேட்குவேன். எனக்கு கொஞ்சம் பொறாமையா இருக்கும். ரட்சிக்கப்பட்டு வர்றது டிவியில் வந்து சொல்லும்போது, நான் போன மாதம் ரட்சிக்கப்பட்டேன், இந்த மாதம் காரை வாங்கிட்டேன். அடேங்கப்பா, போன மாதம் ரட்சிக்கப்பட்டேன், இந்த மாதம் ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிட்டேன். சிலர் வந்து வேற லெவலு, காலையில் துபாயில் சாப்பிட்டேன், மத்தியானம் அமெரிக்காவில் சாப்பிட்டேன், நைட்டு நியூயார்க்கில் சாப்பிட்டேன்னுவா. எப்படிடா? அப்போ நான் ரட்சிக்கப்படும் போது எனக்கு சாப்பாடே இல்லை. நான் ரட்சிக்கப்படும் போது எனக்கு நல்ல துணி இல்லை. இந்த சட்டை நல்லா இருக்குதா, நம்ம தம்பி பாபு வாங்கி கொடுத்தான். ஒரு மாதிரி பார்க்கக்கூடாது. ராஜு அண்ணா பரவாயில்ல அப்படி வந்துக்கிறாரு, தெரியும் உங்களை பற்றி. ஓ ராஜு அண்ணா மேலேருந்து ஃபர்ஸ்ட் ஸ்கேன் நம்ம ஆளுங்க சில பேர் ரப்பர 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 ரப்பரப்பான்னு ஸ்கேன் பண்ணிடும். ஓ கபக்க பக்க பக்க பக்கவா அப்படிடும். அதனால் சொல்லி உண்மையை சொல்லியிருந்தோம். சட்டை தான் பாபு வாங்கி கொடுத்தோம். வாங்கி கொடுத்து ஒரு போன மாதம் வாங்கி கொடுத்தா சரி இன்னைக்கு போட்டு வரணும். நீங்கள் சரி கேபுக்கு போட்டுனா அப்படியே வச்சு இன்னைக்கு போட்டு வந்தேன். ஐ எம் நாட் அ ஃபாலோவர் ஆஃப், ஐ எம் நாட் அ லவர் ஆஃப் ட்ரெஸ். நான் துணி கடைக்கு போய் கடை வாங்கி துணி 14 வருஷம் அது என்னுடைய கமிட்மெண்ட். நான் வாங்கினது எனக்கு கிடைக்கிறதெல்லாம் ஓசி. இந்த ஒரு சட்டை கொடுத்தாருன்னா போட்டுக்கிறேன், கொடுக்கலையா அப்படியே ஊழியம் பண்ணுறேன். சட்டைக்காக ஊழியத்துக்கு வரல. நல்ல கவனமாக கேளுங்க. இட்ஸ் நாட் அபவுட் மணி, இட்ஸ் நாட் அபவுட் ஆஃபரிங். காணிக்க பணம் கார் என்பது அல்ல. இங்கே இயேசு என்னை 21 வயசு தொடும்போது இயேசுன்னு அன்பை நிரப்பிட்டு அழுத. காசுக்காக அழுகலை, இயேசுன்னு அன்பை அழ வச்சுச்சு. இயேசு அன்பு உள்ள வர வர என் பாவத்தின் வலிமை, பாவம் எவ்வளவு மோசம் என்பதை நினைச்சு அழுத. இவ்வளவு மோசமான நான், எனக்கு இயேசு மரிச்சாரா, என் பாவத்துக்கு இயேசு மரிச்சாரா என்ற உணர்வு என்னை பற்றி பிடித்தது. தட்ஸ் இட். பாவங்கள் போக்கவே தரிசனம். நான் இங்கெல்லாம் வந்து நின்னவன் இவ்வளவு பெரிய பரிசுத்தமான கிறிஸ்டோபர் ஐயா, மகிமை ஐயா, உங்க இளைய தளபதி. இளைய தளபதி ஐயா அப்படிதான். என்னம்மா இளைய தளபதி ரொம்ப கை தட்டுறீங்க? சரி பாரு, இயேசு கூட கை தட்டல பாருங்க. இயேசுக்கு அவ்வளவுதான் தளபதி. சரி ரைட், அது போகட்டும், அது போகட்டும். ஐயாவுக்கு கை தட்டுங்க, இப்ப பேரு கை தட்டுங்க மாதிரி பரவாயில்ல. ஓகே, நல்ல கவனமா கேளுங்க. அப்ப ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே தெரியல. பாவங்கள் போக்கவே கொடுத்தாரா? இப்ப நீங்க பாட்டு பாடி ஃபேமஸ் ஆகுறாங்களே, பாட்டு பாடுற நிலைமையில என்னாச்சு பாத்தீங்களா? பாட்டு பாடினவள எங்க இருக்கிறான் பாத்தீங்களா? வெறும் கையா வந்த 2 ப்ரூவ் பண்ணிட்டாங்க பாத்தியா? ப்ரூவ் பண்ணிட்டான் பாத்தியா? ப்ரூவ் பண்ணிட்டான். பக்கத்தை கை பிடிச்சலுங்க. சர்ச்சிலையும் பாடினதானே நீ அந்த பாட்டில் வெக்கமா இல்லை? நாம சொல்லும் போது ராஜு அண்ணாக்கு போறாம என்னையா போறாம, ராஜு அண்ணாக்கு போறாம. இன்னைக்கு இந்த நிலைமை என்னாச்சு? யாரை ஃபாலோ பண்றீங்க? பிரவுன் முடி அடிச்சுக்கிட்டு, இங்க தாடி விட்டுக்கிட்டு, யூடியூபுக்கு முன்னாடி வந்து டெய்லி ஒரு டூப்பு, டெய்லி ஒரு ரீலு உன் வாட்ஸ்அப்பில் வருது பாரு ரீலுங்க. மகளே கவலைப்படாது, அவ்வளோ சந்தோஷம். மகனே கவலைப்படாத, மகனே உன்னை உயர்த்துவார், மகனே உன்னை அழாக்காமல் தலையாக்குவார். அப்பா பாப்பா பாப்பா வெக்கம் இல்லை. இயேசு மட்டும்தான் நின்னாரு. என்னை அழ வச்சது இயேசு எனக்காக செத்தார் என்ற அந்த வார்த்தை தான். இன்னைக்கு நான் ஓடுறது இயேசுக்காக மட்டும்தான். காசு வரும், கார் வரலாம் எனக்கு சீரியஸா தெரியல தம்பி, நிஜமா தெரியாது. நான் வெளியூருக்கெல்லாம் போகவும் தெரியாது. சின்ன அறை என்ன யூடியூப் இருந்துச்சு 21 வயசுல. இமேஜின் 25 இயர்ஸ். என்ன யூடியூப் இருந்துச்சு, எந்த ஃபேஸ்புக் இருந்துச்சு, எனக்கு யாருக்கு தெரிஞ்சிச்சு? யாருக்கும் தெரியல. ஃபர்ஸ்ட் திருவான்மூர் தான் சர்ச்சுக்கு வந்தேன். கோவில் ஒரு சட்டியை போட்டு வந்து என்னை பிக்கப் பண்ணான். கல்யாணம் ஆன கோவிலுக்கு அப்போ கோயம்பேடு பஸ் ஸ்டாப்ல இப்படி நிற்கிறேன். அதுக்கு முன்னாடி என் நிலைமை மோசம். ஃபோன் பண்ணி பாஸ்டர் எங்கே வரட்டும், ஒரு ஆட்டோவை பிடிச்சிக்கங்க. ஆட்டோவை பிடிச்சிக்கவா? இந்த பிக்கப் ட்ராப் எல்லாம் பண்ணுவாங்க, பண்ண மாட்டாங்கன்னு தெரியல. பிக்கப் ஆட்டோ, ஷேர் ஆட்டோவில் வந்து காசு இல்லை, பஸ்ஸில் அங்கேயே இறங்கி வந்து அதுக்கப்புறம்
அந்த அங்கிள் ரேச்சலுடைய டேடி வீட்டில் போய் குளிச்சுட்டு ஃபஸ்ட்டு வரும்போது, அப்போ இப்படிலாம் வருவோம், இப்படிலாம் பேர் இதெல்லாம் ஒன்றுமே தெரியாதுமா. இயேசு மட்டும் தான், லிட்ரலி இயேசு, மைண்டு இயேசு, ஹார்ட்டுக்கு இயேசு. இயேசு பற்றி பேசணும், இயேசுக்காக ஊழியம் பண்ணணும், ஜனங்களுக்கு ரட்சிப்பு கொண்டு வரணும், நரகம் இருக்கு, பரலோகம் இருக்கு, சத்துருவான், இந்த கான்செப்ட் மட்டும் தான் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு கான்செப்ட் மாறிடுச்சு. காசு, பணம், வீடு, காரு, பங்களா, வேலைக்காக அழுக, வேலைக்காக ஃபாஸ்டிங்கு, கல்யாணத்துக்காக ஃபாஸ்டிங்கு, கல்யாண வீடுக்காக ஃபாஸ்டிங்கு, காசுக்காக ஃபாஸ்டிங்கு. என் நீதி, என் ராஜ்யத்தை தேடுறா, மீதி எல்லாம் வரும் சொன்ன வாக்கு தத்துவம் தெரியல. நாளை பத்தி கவலைப்படாதரா, வானத்து பறவையை நான் போஷிக்கிறேன் தெரியல. ஐ நீட் மணி, ஐ நீட் ஒர்க். நிறைய ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டை படிச்சது சொல்றேன். நான் துபாய்க்கு போன ஜெபம் பண்ணிக்கங்க, என் மனைவி நர்ஸா கிடைக்கணும் ஜெபம் பண்ணிக்கங்க. அப்போ யோசிச்சேன், என் மனைவி நர்ஸு, அப்பதான் பாக்கெட் ஃபுல்லா பர்ஸு. யோசித்து பாருங்க, எவ்வளவு செல்ஃபிஷான லைஃப் பாருங்க. தேவ நோக்கம் தெரியல. ஒரே ஒரு வாலிப பைபிள்ல பயங்கரமா வைப்ரண்டா இருந்த ஒரு வாலிபனை மட்டும் காட்டிட்டு பர்பஸ் தெரிஞ்சு பர்பஸ்ல இந்த டைவர்ட் ஆகிற விஷயத்துக்கு தெரியுமா ரொம்ப கொடுமம்மா. இவர் தான் என் அப்பான்னு தெரிஞ்சு ரோட்ல இருக்கிற அப்பான்னு கூப்பிடுறேன்னு தெரியுமா, எங்க அப்பாவுக்கு எவ்வளவு வேதனை வரும். இவர் தான் என்னை பெத்தவருன்னு தெரிஞ்சு கூப்பிட மாட்டேன்றேன், அப்பா கூப்பிடுறாரு, டே எனக்கு அயன் போட்டு தாடா, அவருக்கு போட மாட்டேன்றேன். ரோட்ல எவனுக்கோ போயிட்டு வேலை செய்யும் போது எங்க அப்பா அழுகிறாரு, எங்க அப்பா கூப்பிடுறாரு, எனக்கு இல்லப்பா நான் பிஸியாக்குற சொல்லி நான் எங்க அப்பாவுக்கு செய்ய வேண்டிய கடமை செய்யாமல் நான் எனக்காக வாழும்போது எங்க அப்பா உள்ள துடிக்கும் இல்லையா. இந்த வாலிபனுக்கு தெரிஞ்சிருச்சு, தரிசனம் வந்துருச்சு, வாக்கு தத்துவம் வந்துருச்சு. எப்படி டைவர்ட் ஆயிடுறாங்கடா, எப்படி டைவர்ட் ஆயிட்டீங்க தம்பி. டைவர்டட் கிறிஸ்டியன், நீ கன்வெர்டட் கிறிஸ்டியன் இல்ல, இப்போ டைவர்டட் ஆயிட்ட இல்ல. அங்கங்க போர்டு பார்க்குற டேக் டைவர்ஷன், சர்ச்சிலையும் போடுங்க போர்டு, டேக் டைவர்ஷன். கன்வெர்டட் தான் தம்பி, இப்போ டைவர்டட் ஆயிட்டியே. யாரையா உன்னை மாத்துந்து? ஆஃப்டர் ஆல் ஒரு முத்தத்துக்காக இயேசு விட்டு போயிட்டியடா தம்பி, வெக்கமா இல்லையாடா உனக்கு? ஒரு பொண்ணுக்காக இயேசு விட்டு போயிட்டு ஊழிய அழைப்பு விட்டு போயிட்டியடா, வெக்கமா இல்லையாடா தம்பி தங்கச்சி? ஆஃப்டர் ஆல் 30,000 ரூபாய் பிச்சை காசுக்காக ஊழிய அழைப்பு இருந்து கூட உங்க அம்மா உங்க அப்பா பேர் சொல்லிக்கின்னு இன்னைக்கு ஊழியத்துக்கு வராம ஏதோ சண்டே கிளாஸ் மினிஸ்ட்ரி பண்றன்னு ஏமாத்தி வச்சுக்கிறியே. நோவாம நோம் கும்பிடுறதா ஊழியம்? உனக்கு தெரியும் அழைப்பு சண்டே கிளாஸ், இங்க வந்து நோம் கும்பிடுறது இல்ல. இது நான் கஷ்டப்பட்டு வந்துங்கிறியாமா, ஜபம் பண்ணாம வந்து செய்யற டேலண்ட் கேர்ள், டேலண்டட் கேர்ள். ஆஃப்டர் ஆல் 30,000-40,000 பிச்சை காசுக்காக ஊழியத்துக்கு வராம வக்கில்லாம உட்கார்ந்து கட்டி வெக்கமா இல்ல? ஹவு டேர் யூ வர்ஷிப் காட்? இவ்வளவு கீழ்ப்படியாம இருந்த போது கூட தேவனை ஆராதிக்கிறது எவ்வளவு தைரியம் வந்துருச்சுமா. ஆராதிக்கும் போது மனசு குத்துலையா, நான் ஆண்டவர் என்னை கூப்பிட்டாரு, நான் ஆண்டருக்காக வாழணும், நான் இயேசுக்காக ஊழியம் செய்ய தான் ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவரே இந்த பிடியிலிருந்து என்னை கொண்டு வாங்கப்பான்னு சொல்லி அழுக வேண்டிய வந்தனே. இயேசு எனக்கு இந்த கவலை என் மைண்டை டிஸ்டர்ப் பண்ணுதுப்பா, எதிர்கால போய் என்னை ஊழியத்துக்கு வரவிட மாட்டேங்குது ஆண்டவரேன்னு சொல்லி கதறி அழுக வேண்டியவன் அதை மறந்துட்டு இப்போ ஜாலியா உட்காந்துக்கிட்டு 4 சவுருக்குள்ள உட்காந்துட்டிய தம்பி. பிசாசு ஜெயிச்சிட்டான் தானே. உலகத்துக்கு வெளிச்சமா உன்னை மாத்தன்னு ஆசைப்பட்டார், கூடல உட்கார்ந்துட்டிய தம்பி. நானும் என் மனைவி என் பிள்ளை செட்டில் ஆயிட்டீங்களா? How is that? Is it fine? இல்லையே. இவ்வளவு வாலிப பிள்ளைங்க சர்ச்சில் இருக்கிறீங்க, எவ்வளவு வாலிப பிள்ளைங்க சர்ச்சுக்கு வராம இருக்கிறா. மனசு துடிக்கலையா தங்கச்சி? உன் மனசு துடிக்கலையா? ஒவ்வொரு நாளைக்கு தற்கொலை செய்தி பார்க்கும்போது உன் மனசு துடிக்கலையா? ஒவ்வொரு வாலிப பிள்ளை கஞ்சா அடிச்சு சாகும் போது உன் மனசு துடிக்கலையா? ஒவ்வொரு தடவை வேசித்தனம் பெருகும் போது உன் மனசு துடிக்கலையா? என்னையா பண்றோம்? ஏஐ இவ்வளவு பெரிய இடம், ஏஐ இவ்வளவு வசதிகள், எதுக்குயா? எதுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். we don't know. பர்பஸ் வந்துட்டோம். இன்னைக்கு மகியா, நாளைக்கு யாரோ ஒருத்தங்க உட்காருவாங்க, திருப்பி ஒரு பிரச்சனையை கொடுப்பாங்க, திருப்பி மீட்டிங் வேணாம்னு சொல்லுவாங்க. இதே வாழ்க்கை போயிடுச்சு. திருப்பி எலெக்ஷன் போடுவீங்க, திருப்பி ஒரு மீட்டிங் வரும், திருப்பி ரூல்ஸ் மாற்றுவாங்க, பெயிண்ட் மாற்றுவீங்க, ஜேபிஎல் ஸ்பீக்கரை மாற்றுவீங்க, இதை மாற்றுவீங்க, அதை மாற்றுவீங்க. இதுவே சர்ச்சா? வர காணிக்க கூட என்ன பண்ணும் தெரியாம வெறும் பெல்லுக்கு
ட்ரில்லுக்கு பர்பஸே தெரியாம போயிடுச்சேப்பா. தங்கச்சி என் கையில வர காசு எதுக்குன்னு கூட தெரியாம போயிடுச்சு. கை கோத்து கேட்குறேன். 2வது செஷன் இன்னும் ஆழமா பேச போறேன். ஆழமா பேச போறார். தயவு செய்து நீங்க சாப்பிட்டு போற கூட்டம் வரக்கூடாது. இன்னைக்கு காலைல 6 மணிக்கு தான் நான் வந்தேன். நேற்று மீட்டிங், முந்தின நாள் மீட்டிங். சண்டே தூத்துக்குடியில் இருந்தேன், சண்டே காலைல பெங்களூருக்கு வந்தேன், சாட்டர்டே இருந்தேன், சண்டே காலைல சாமி சொன்னார் இல்லையா, மண்டே இன்னைக்கு காலைல தான் 6 மணிக்கு வந்தேன். 8 மணிக்கு தான் டைட்டஸ் தூங்க விட்டான். என்ன ஒரு 1.5 hour 2 hour தூங்கிட்டு வந்திருக்கிறேன். இன்னைக்கு நைட் ஈவினிங் விட்டு முடிச்சுட்டு நாளைக்கு எனக்கு ஒசூரில் காலையில் எனக்கு கேம்ப் இருக்கு. விசி ஆண்டுக்காக ஓடுறேன். இந்த பைபிளை காலில் மிதிச்சவன், சுப்பிரமணிக்கு பிறந்தவன். எனக்கு இந்த பைபிள் தூக்கிட்டு ஊர் ஊரா ஓடி உழைக்க தேவன் எனக்கு பாராட்டின தயவுக்காக ஆண்டு ஒன்னையும் பயன்படுத்துவேன். தங்கச்சி, நீ நினைக்கிற மாதிரி வாழ்க்கையெல்லாம் நினைக்க சும்மா ஒரு லவ், ஒரு செக்ஸ் எல்லாம் ஜஸ்ட் அப்போ போயிடும். 45-50 வயசுக்கு செழிச்சிடும். நீ லவ் பண்ண பையன் லவ் பண்ண செழிச்சிடும், வாழ்க்கை செழிச்சிடும். ஆனால் எங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் இல்லைம்மா. செழிக்காத ஒன்னே ஒன்று தான் உலகத்தில், இயேசு. அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தேவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு. அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தேவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, என் இயேசுவின் விலையில்லாத அன்பு. அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க 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 தேவிடாத அன்பு, சொல்ல 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 முடியாத அன்பு, இயேசுவே இயேசுவே இணையில்லாத அன்பு. கரங்களை உயர்த்தி அல்ல 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 குறையாத அன்பு, அல்லேலூயா. ருசிக்க ருசிக்க தேவிடாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, இயேசுவின் இணையில்லாத அன்பு. ஆதியாகமம் 28வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். Genesis chapter 28 verses 10. யாக்கோபு பெயர்செபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்தில் வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து தன்னுடைய நிலைமை சூழ்நிலை என்ன எடுத்தாமா அங்கிருந்த திரும்பி வாசிங்க. ஒரு இடத்தில் வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து அவ்விடத்தில் இருந்த கற்களை ஒன்றை எடுத்து, நல்ல கவனமா கேளுங்க. தன்னுடைய சூழ்நிலை, படுக்க இடம் இல்லை, தலைக்காணி இல்லை, பெட் இல்லை, கட்டில் இல்லை, ஒன்று. திஸ் இஸ் த பிகினிங். எல்லாரும் வாழ்க்கையில் வருகிற ஒரு ஆரம்பம். நான் குப்பை தொட்டில் சாப்பிட்டோம் அப்பப்போ சொல்லுவேன் இல்லையா, குப்பை தொட்டில் சாப்பிடும்போது எப்படி இருந்துக்கும் நிலைமை. என்னுடைய ஆரம்பம் 21 வயது ரட்சிக்கப்படும் போது மோட்டுப்பூச்சி ஓடின வீட்டுக்குள்ள தான் என் ஆண்டவனை தொட்டார். சின்ன அறை, அங்கே மோட்டுப்பூச்சி பல்லி. எங்கள் அக்கா பையன் உட்காந்துங்கண்ணா, டவுட் இருந்தால் கேட்டுக்குங்க எங்கள் வீடு எப்படி இருந்துச்சு. எங்கள் அம்மா சாகும்போது எல்லாரும் எங்கள் வீட்டை பழைய வீட்டை வந்து எங்கள் அம்மா இருந்த வீடை காட்டினேன். அங்கே இருந்த 2 அப்பப்போ சொல்லுவேன், 13 வீட்டுக்கு 2 பாத்ரூம் வெளியில் வரணும், வெளியில் வந்து அந்த பாத்ரூம் வரணும். அப்போ 13 வீட்டுக்குன்னா ஒரு வீட்டுக்கு 5-5 பேர் லைனில் நிற்பான். நானும் அதில் ஒரு ஆள். இன்னைக்கு நிலைமைகள் மாறுகிறது. அந்த ஆரம்ப கட்டத்தில் நமக்குள்ள வந்த தரிசனம், வாக்குத்தத்தம், நிலைமைகள் மாறும்போது மறந்து விடுகிறோம். டேஞ்சர் அங்கதான், ஆபத்து அங்கதான். என் ஆரம்ப கட்டத்தில் இவன் கற்களை வைத்து கல்லுக்கு பின்னாடியாக தூங்கும்போது அங்கே தேவன் இறங்கி வந்து தரிசனமாகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒண்ணுமே இல்லாத நேரத்தில் ஆண்டவர் தொட்டாரு.
படிப்பை பார்க்கல, அழகை பார்க்கல, ஒண்ணுமே இல்லை. கண்ணீர் எடுக்கும் போது ஆண்டவர் தொட்டாரு. when everybody left you, God touched you. நீ அனாதி அணைக்கும் போது ஆண்டவர் தொட்டாரு. அப்பா அம்மா உன்னை கைவிடும் போது ஆண்டவர் தொட்டாரு. உலகம் உன்னை வெறுக்கும் போது ஆண்டவர் தொட்டாரு. வியாதியோடு படுக்கும் போது கர்த்தர் இறங்கி வந்து சுகத்தை கொடுத்தார். That's where the beginning. You cried, you saw the vision. தரிசனத்தை பார்த்த எல்லாமே பார்த்து கண் கலங்கி ஆண்டவரே ஆண்டவரே சொல்லி நீ ஆரம்பித்த அந்த முதல் படி, converted man, converted lady, converted boy, உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வருகிறது. அந்த மாற்றம் அநேகருக்குள் ஒரு பெரிய பாதிப்பை உண்டாக்குறது. ஆனா போக 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 பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, ஸ்டார்டிங் இருந்த மாதிரி இப்ப இல்லையேம்மா, ஆரம்பத்தில் இருந்த மாதிரி இல்லையே. அல்லேலூயா. ஆரம்பத்தில் வெறும் பைபிள் பைபிள் பைபிள், இப்ப வெறும் மொபைல் 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 மொபைல். ஆரம்பத்தில் ஆண்டவர் கூட சாட்டிங், இப்போ யாவையாம கூட சாட்டிங். ஒரு அம்மா கம்ப்ளைண்ட் பண்றாங்க, என் பொண்ணு 3 மணி வரைக்கும் தூங்க மாட்டேங்குது. என் பொண்ணு 3 மணி வரைக்கும் தூங்க மாட்டேன். நான் கேட்டேன், உங்க பொண்ணை கூட்டின்னு வாங்கம்மா அப்படின்னு. அந்த பொண்ணு வந்துச்சு, அவங்க அம்மா வந்து உட்கார்ந்துச்சு. நான் பொண்ணு முகத்தை பார்த்தேன், அம்மா முகத்தை பார்த்தேன், அம்மா கையை பார்த்தேன், பொண்ணு கையை பார்த்தேன். அம்மா கையிலையும் மொபைல், அம்மா பொண்ணு கையிலையும் மொபைல். அந்த பொண்ணு சொன்ன ஒரு கம்ப்ளைண்ட், அவங்க அம்மா சொல்லிட்டே இருக்கிறாங்க, மம்மி பிரதர் என் பொண்ணு 3 மணிக்கு தூங்குது. அண்ணா எங்க அம்மாவும் 3 மணிக்கு தூங்குறாங்க. நல்ல குடும்பம். நானும் என் வீட்டாரும் மொபைலையே பார்த்து கொண்டிருப்போம். எங்க மம்மி பாப்பாங்க, நானும் பார்க்கிறேன். நானும் என் வீட்டாரும் ஃபேஸ்புக்கில் அக்கௌண்ட்ல இருக்கிறோம். எங்க டேடியும் இருக்காரு, நானும் இருக்கிறேன். ஃபேஸ்புக் வாழ்க்கை தான், ஃபேஸ்புக்கு சூப்பரு தான், இன்ஸ்டாகிராமு கிராமா போதுதான். ஹலோ, 3 மணி வரைக்கும். ஆரம்ப கட்டத்தில் ஒன்றுல இருந்தது, அந்த கற்களை தூக்கி அப்பாவுடைய பேச ஆசைப்பட்டேன், அப்பாவோட இருக்க ஆசைப்பட்டேன். பைபிள் வாஸ் எவ்ரிதிங் ஃபார் யூ. அண்ட் நான் இன்னைக்கு என்ன செய்யட்டும்ப்பா, நான் காலேஜுக்கு போறேன், நான் ஸ்கூலுக்கு போறேன், ஆண்டவர் உங்களை பத்தி சொல்லணும்ப்பா, உங்களுக்காக நான் பரிசுத்தமாக வாழ்றாங்கப்பா, வாழணும்ப்பா. ஆண்டவரே அந்த பையன் முட்டிக்கால் போட்டு ஜாம் பண்ணிட்டு போச்சு இந்த பொண்ணு. ஆண்டவரே அந்த பையனை பார்த்துட்டே இருக்கிறான்ப்பா, இப்போ அந்த பையனை பார்க்காம ஓடி போனப்பா. அந்த பொண்ணு ஜாம் பண்ண மாதிரி அந்த பையன் ஓடி போயிட்டான். அப்படி சாட்சிகளை கேட்ட காலம். இப்போ என்ன சாட்சி? அந்த பையனை பார்க்கறதுக்கே காலேஜ், அந்த காலேஜ் ஸ்கூல் விடுப்பா, சர்ச்சே அதுதானே. இப்போ சர்ச்சே அதுதானே. வாழ்ந்தாலும் ஓடுதான் கன்வென்ஷன். அப்போ இப்போ வாழ்ந்தாலும் மோனிகா ஓடுதான். அன்னைக்கு வாழ்ந்தாலும் இயேசுவுக்கா, இப்போ வாழ்ந்தாலும் டேனியலுக்கா. உனக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன். ரிப்ளை, உன்னை தானே நேசிக்கிறேன். ரிப்ளை சூப்பர்மா. பக்கத்து கைப்பிடிச்சு நல்லா வருவேன். சூப்பர். உருப்படவே மாட்டேன் சொல்லுங்க, உருப்படவே மாட்டேன். அல்லேலூயா. நல்ல கனவு. கல்லை தூக்கி இந்த கல்லை வச்சு தான் பாட்டு பாடு. போகும் பணப்படு தாமே நல்லா பாடுவாரு. போகும் பாதையில் தேவனே நான் உமரண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். தேவனே இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். யாக்கோபை போகும் பாதையில் பொழுதுபாடு ராவிலேறு வந்து மூடிட தூக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலும் என் கனாவில் தூக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலும் என் கனாவில் நோக்கி உம்மை கீட்டி சேரே வாக்கடங்கா நல்ல நாதா.
தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேவதேன் ஆவல் பூமி. இதுதான் நம்ம எல்லாருடைய பாட்டு. கல்லுல குடிசையில வேலை இல்லாம வீடு இல்லாம வியாதியில் இருக்கும்போது உன்னை பக்கத்தில் நிக்க கூட யாரும் இல்லையா, தைரியமா நீங்க சொல்ல முடியும், என் ஆண்டவர் தான் நின்னாரு, என் ஆண்டவர் தான் என்ன தொட்டாரு. நம்ம ரைட் ஆர் ராங்? கல்லில் படுக்கும்போது முள்ளான பாதையில் போகும்போது கர்த்தர் வந்தாரு. இப்போ யாக்கோபே 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 எப்படி டைவர்ட் ஆனா? இவனை டைவர்ட் பண்ணது யாரு? மேபி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் இஷ்யூஸ் வி ஆர் ஃபேஸிங். நான் அநேகரை கேட்பேன், ஏன்பா தம்பி ஊழியை விட்டுட்டு? எங்கள் அம்மா கஷ்டப்படுறாங்க. நான் அந்த தம்பிங்களை பார்த்து கேட்பேன், எங்கள் அம்மாவை பார்க்க யாரும் இல்லை. அப்படியா தம்பி, உங்கள் மம்மி நீ எப்போ வந்து பார்த்தேன்னு கேட்பேன். எங்கள் மம்மி நான் பொறுத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கிறேன். அப்படியா? பொறுக்கும்போது உன்னை யார் பார்த்தாங்க? என் மம்மி பார்த்தாங்க. இப்போ யார் மம்மியை பார்க்கணும்? நான் தான் பார்க்கணும். அப்படியா? நீ செத்து போயிட்ட உங்கள் மம்மியை யார் பார்ப்பான்னு கேட்பேன். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, இந்த கதைலாம் விட்டுன்னு பல வருஷம் ஏமாத்தின்னு ஓடிட்டேன், இதுக்கு மேலே இந்த கதை விட முடியாது. சொல்லுங்க, இந்த ரீல் விட்டதெல்லாம் போதும். உங்கள் மம்மியை பார்க்குறேன், கடைசி அந்த டைலாக்கெல்லாம் சொன்னவன் பொண்ணை பார்த்து செட்டில் ஆகிட்டான். மம்மி என்கிட்ட வராங்க, 25 அம்மாவை நான் வளர்க்குறேன். இந்த அம்மாங்களுக்கெல்லாம் புள்ள இருந்து நான் கேட்பேன், எங்கம்மா போச்சு? அட அந்த சைத்தானுக்கா பச்சா ஓடி போயிட்டாம்மா. எரும மாடு தம்பி. டைலாக் மணி, கவுண்டமணியை கேள்விப்பட்டிருப்பீங்க. டைலாக் மணியை கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம சர்ச்சில் நிறைய பேர் இருப்பாங்க, டைலாக் ஓடுவாங்க. மம்மியை பார்க்கணும் பார்த்தா அங்கே எங்கேயோ பார்க்கில் உட்காந்துங்க அந்த லூஸு. இந்த இது 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 நம்ம வாழ்க்கையில் ஆரம்ப கட்டம். கல்லை எடுத்து பொறுக்கி தூங்கும்போது கூட நீ கல்லு மேலே படுத்துங்கன்னு சொல்லி யோசிக்காம அங்கேயும் தொட்டு பிளான் ஆண்டர் ப்ளூ பிரிண்டாக காட்டுறாரு, ப்ளூ பிரிண்டாக காட்டுறாரு. இதுதான்டா பிளானு. வானத்தில் தூதர் ஏறி இறங்குறத பார்த்தமையா, ஹவு பேத்தட்டிக் திஸ் மே பி. யோசித்து பாருங்க எப்படி டைவர்ட் ஆகிறான்னு. உங்களுக்கு தெரியும், இவர் ஏற்கனவே அண்ணனை ஏமாத்தினவர், அப்பாவை ஏமாத்தினவர், ஏமாற்றி 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 வாழ்க்கையை ஜெயிச்சவர். பக்கத்தை கைப்பிடிச்சலுங்க, நீங்கள் ரொம்ப ஒழுங்கு போல மாதிரி பார்த்துக்கிறீங்க. யாரையும் ஏமாத்தலையாக்கும். அல்லேலூயா. யாரையும் ஏமாத்தலையாக்கும். நம்ம எல்லாரும் ஏமாத்துறவங்க தான். ஒத்துக்கிறவங்க மாத்திரமே கையெத்துக்கு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வாழ்க்கை முழுதும் மோசம், எல்லாம் வெளிவேஷம், வாழ்க்கை முழுதும் ரோஷமாய் வாழ்ந்த என்னை, வாழ்க்கை முழுதும் ரோஷம், எல்லாம் வெளிவேஷம், வாழ்க்கை முழுதும் ரோஷமாய் வாழ்ந்திருந்த என்னை இயேசுவின் சுவிசேஷம் உள்ளே வந்த நேரம் பாவங்களும் சாபங்களும் மாறி போனது. இயேசுவின் சுவிசேஷம் உள்ளே வந்த நேரம் பாவங்களும் சாபங்களும் மாறி போனது. இயேசு என்னை கண்டா, இயேசு என்னை கண்டா, தம் ஜீவனை தந்தா, ஜீவனை தந்தா, ரத்தம் சிந்தி உன்னை, ரத்தம் சிந்தி என்னை சொந்தமாக்கி கொண்டா. சொல்லுங்க, இயேசு என்னை கண்டா, இயேசு என்னை கண்டா, தம் ஜீவனை தந்தா, ஜீவனை தந்தா, ரத்தம் சிந்தி என்னை சிந்தி என்னை சொந்தமாக்கி கொண்டா. உண்மையை சொல்ல போனா கெட்ட குமாரண்ணா, அப்பாவின் சிநேகம் என்னை மாற்றி விட்டது. கமான், உண்மையை சொல்ல போனா கெட்ட குமாரண்ணா, அப்பாவின் சிநேகம் என்னை. அல்லேலூயா. 29 அதிகாரம் 15 வசனம் வாசிங்கம்மா. பின்பு லாபான் யாக்கோபை நோக்கி, லாபான் யாக்கோபை நோக்கி, நீ என் மருமகனாய் இருப்பதினால், நீ என் மருமன இருப்பதினால் சும்மா எனக்கு வேலை செய்யலாமா? சம்பளம் எவ்வளவு கேட்கிறாய் சொல் என்றான். போடு போடு போடு. பக்கத்தை கைப்பிடி சொல்லுங்க. பிசாசு உள்ள வந்துட்டான், பிசாசு உள்ள என்ட்ரி ஆயிட்டான். எத்தனை பேர் பணத்துக்காக இயேசு விட்டு வெளியே போனீங்க? கையெல்லாம் தூக்காதீங்க, பரவாயில்ல. நிறைய பேர் இருக்கிறீங்க தெரியும். சொல்லு, டைம் இருக்காது நம்ம உங்களுக்கு கூப்பிட்டு பிரசங்கம் பண்றது. You see how the மாமனார் is coming. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, மூஞ்ச பார்த்து கேளுங்க. பிசாசு மாமனார் மூலமா கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சொல்லுங்கப்பா, மாமனார் மூலமா வரதுக்கு வாய்ப்பு, உங்க அம்மா மூலமா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, உங்க அப்பா மூலமா வாய்ப்பு இருக்கு, உங்க ஊழியக்கார் மூலமா கூட வாய்ப்பு இருக்கு. ஆமென் வந்திருக்கணும். அல்லேலூயா. மிஷனரி பாரம் இல்லாத ஊழியக்காரங்களை சொல்றேன். நீ ஊழியத்துக்குன்னு போயிருப்ப, உடனே அவர் சொல்லிட்டு கூப்பிடுவாரு, அம்மா என்ன வெளியே ஊழியம் பண்றதோ, இங்கே இவ்வளவு ஊழியம் இருக்குது, பெருக்கு பயப்போடு, இதெல்லாம் ஊழியம் இல்லையா? சத்தியமா ஊழியம் இல்லை, இதெல்லாம் அட்டூழியம். ஊழியம் என்றால் சுவிசேஷத்தை சொல்லுவது.
கை தட்டினா எப்படி கை தட்டணும்? அதனால என்னை மாட்டி கொடுத்துடாதீங்க. ரொம்ப வருஷமா பழக்கம், நான் பெருக்க மாட்டேன், நான் க்ளீன் பண்ண மாட்டேன், பெருக்கணும், இதெல்லாம் ஓகே. ஆனால் எல்லார் மேலே வந்த கடமை சுவிசேஷம். இங்கே தன் மாமனார் உனக்கு எவ்வளோ பேமெண்ட் வேணும், எவ்வளோ சம்பளம் வேணும் ஆரம்பிக்கும் போது தேவ தரிசனத்தை கெடுக்க அந்த சாதாரணமான பணம் போதும். தேவனோடு இருந்து இயேசுவோடு இருந்த 30 வெள்ளிக்காசுக்கு மட்டும்தான். ஆஃப்டர் ஆல் மாணிக்கத்தை, மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டு விலகி போன ஊழியக்காரர்கள் பரிதாபமான நிலைமையில செத்துருக்குறாங்க. அவங்க எதெல்லாம் சேர்த்து வச்சாங்களோ நான் சொல்ற பாருங்க, நான் பார்த்தது சொல்றேன். வாழ்க்கை ஃபுல்லா ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணி ஊழியக்காரர்களை சொல்லி கொண்டிருக்கிறேன். வாழ்க்கை ஃபுல்லா தூங்க முடியாம 10-15 மாத்திரையை போட்டு தூங்கணும், எனக்கு தெரியும். வாழ்க்கை முழுதும் நிம்மதி இல்லாம கணவன் ஒரு பக்கம், மனைவி வீட்டில் சண்டை போட்டுனே இருப்பாங்க, யாருக்கு காட்ட மாட்டாங்க. சர்ச்சில் வந்து பிரியமானவர்கள் லேன்வாங்க. ஹலோ, பணத்தை வைத்து பணம் தேவனுக்காக பயனுள்ளதாய் மாறாமல் அது என்னைக்கு உன்னை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்குதோ அன்னைக்கு உன் வாழ்க்கையில நிம்மதி, சந்தோஷம், தேவன் அருளின இலவசமான விஷயங்கள் உன் வாழ்க்கையில பணத்தை கொடுத்து வாங்க ஆரம்பிப்ப, பணத்தை கொடுத்து வாங்க ஆரம்பிப்ப. இங்க மாமனார் உள்ள என்ட்ரி ஆகுறாரு, மாமனார் உள்ள என்ட்ரி ஆகுறாரு. தேவ பிள்ளையே கல்யாணம் பண்ணிக்கணும், எல்லாமே பண்ணிக்கணும், தேவ திட்டம் இருக்கு, நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லக்கூடாது. தேவ திட்டம் என்ன ஆனாலும் தேவ நோக்கம். இது கரெக்டா இது தப்பான்னு பகி தெரியாம போன யாக்கோபு, இது ஓகேவா இந்த இப்படி கரெக்டான் பகி தெரியாம இதை தள்ளி விடாமல் அதை வர வைத்த யாக்கோபு. வாசிக்கலாம். லாபானுக்கு 2 குமாரத்திகள் இருந்தார்கள். 2 குமாரத்திகள் இருந்தார்கள். மூத்தவள் பேர் லேயாள், இளையவள் பேர் ராகேல். இளையவள் பேர் ராகேல். லேயாளுடைய கண்கள் கூச்ச பார்வையா இருந்தது. அல்லேலூயா, கூச்ச பார்வையா இருந்தது. ராகேலோ ரூபவதி, ராகவேலோ ரூபவதியா இருந்ததுனால பார்வைக்கு அழகானவளுமா இருந்தாள். பார்வைக்கு அழகானவரா இருந்தது. என்ன பாட்டு பாடுறோம்? இயேசுவை போல் அழகுள்ளவர் யாரும் இல்லை பூமியில். யாக்கோபே யாக்கோபே யாக்கோபே. இப்ப பாருங்க டைவர்ட் ஆகுது. இட் இஸ் டாக்கிங் அபவுட் ஜேக்கப்ஸ் மைண்ட் செட். இட் இஸ் டாக்கிங் அபவுட் ஜேக்கப்ஸ் டைவர்ஷன். எப்படி ஏதேன் தோட்டத்தில் ஏவாள் பார்த்து இச்சித்தார், கண்களுக்கு அழகா இருந்தது. லேயாவுக்கு கூச்ச கண்கள் இருந்தது. தேவ திட்டத்தை விட்டு விலகுவதற்கு உன் வாழ்க்கையில ஒரு பொண்ணோ ஒரு பையனோ இன்னைக்கு இருக்கலாம், இல்ல நாளைக்கு வரலாம். என் அருமை சகோதரா சகோதரியே, அநேக பெண்கள் அநேக ஆண்கள் இன்னைக்கு செக்ஸ் இச்சை, நத்திங், லவ் இஸ் லஸ்ட், சிம்பிள். டோன்ட் டெல் அபவுட் நான் மனசை பார்த்தப்பா. இந்த மனசை பார்த்து 33 பீஸா வெட்டி போட்டான் ஒரு பையன், ஒரு பொண்ணு டெல்லியில 33 பீஸ் வெட்டி போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சான். இந்த லவ்வா? லியாவின் கண்கள் கூச்ச கண்கள், ராகலோ பார்வைக்கு அழகா இருந்தா. என்னை பார்த்தவர் என் அழகை பார்க்கல, என்னை தேடி வந்தவர் என் வண்ணத்தை பார்க்கல, என்னை தேடி என்னை அணைத்தவர் என் ஜாதியை பார்க்கல, என் உயர்வை பார்க்கல, என் உள்ளத்தை பார்த்தா. என்னம்மா இப்படி கை தட்டீங்க? நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. குப்பை தொட்டில சாப்பிட்ட என்ன அணைத்தீரையா, இந்த பாவியை கூப்பிட்டீரையா. யோசித்து பாருங்க. ஹவ், எப்படி முடியும்? என் தம்பி எப்படிடா முடிஞ்சிச்சு? உனக்கு தெரியலையா? உன் மனசு குத்துலையா? என்னைக்கு இந்த ஸ்நேகத்தில் விழுந்தியோ தரிசனம் இல்லாம போயிடுச்சு. ஒரே முறை தான் ஆண்டு வந்து பேசியிருப்பாரா? பல முறை வர ஆசைப்பட்டிருப்பார். நீ பிஸியா இருந்துட்டப்பா. நீ மெரினா பீச்லயோ பார்க்லயோ இல்ல சர்ச்சிலயோ சைட் அடிச்சுக்கின்னு வாட்ஸ்அப் அனுப்பிக்கின்னு சேட்டிங் பண்ணி பிஸி ஆயிட்டு பல முறை வந்திருப்பாரு. மகன் வந்திருப்பாரு, மகன் வந்திருப்பாரு. யூ அகைன் அண்ட் அகைன் அண்ட் அகைன் அண்ட் அகைன் அகைன் அண்ட் அகைன் அகைன் அண்ட் அகைன். மகன் மகன் உலகம் அழியுது, ஜெபம் பண்ணு. இல்ல பிஸி ஆக்குற மகன், உலகம் செத்து போடுறா, ஜெபம் பண்றா.
இல்ல. ஐ வாண்ட் டு கிவ் யூ விஷன். தரிசனம் காட்ட போறேன், இந்த தரிசனத்தின்படி ஓடு, அந்த ஊருக்கு போய் இந்த ஊருக்கு போய். இல்ல இல்ல, ராகேல் தான் என் மனசுல. ராகேல் தான். ராகேல கல்யாணம் பண்ணி ஒப்பு கொடுத்தவர். அதன் பிறகு ஒரு ஏமாற்றம், லியாவை கொடுத்துறாரு. அப்ப லாபம் சொல்ற, எங்க சாம்பிரதாயத்தின்படி பெரியவருக்கு முதல் சின்னவளுக்கு கல்யாணம் கொடுக்க முடியாது. சாம்பிரதாயத்தின்படி தப்பு பண்ணிட்டேன் சொல்லி அங்க ஒரு ஏமாற்றம். சரி பரவாயில்ல, தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவரே சொல்லி அழுதுக்கணுமா இருந்துச்சுல்ல. திரும்பி சொல்றேன், இல்ல இன்னொரு 7 வருஷம் நான் ஒர்க் பண்றேன், எனக்கு ராகேல் தான் வேணும், எனக்கு ராகேல் தான் வேணும். வாழ்க்கை ஃபுல்லா யாரையோ திருப்திப்படுத்துறதுக்கு பெலன் ஃபுல்லா ஏதோ ஒரு பொண்ணுக்கு. வேதம் சொல்றது, பெண்களுக்கு பெலனை கொடுத்து விடாதே, உனக்கும் சொல்ற ஆண்களுக்கு பெலனை கொடுத்து விடாதே. என் கால் ஓட வேண்டிய கால் இன்னைக்கு பார்க்கல, பீச்சில், தியேட்டர்ல கட்டி பிடிச்சி என் நேரத்தை, என் பணத்தை, எல்லா விதமான நன்மையை பாவத்துக்கு உலகத்துக்கு செலவு பண்ணிட்டு சர்ச்சில் ஒன்னும் தெரியாம ஏதோ மைக் ஆப்ரேட் பண்ணிக்கின்னு கீபோர்டு ஒர்க் பண்ணிக்கின்னு பேட வாசிக்க உட்காரு. அசிங்கமா இல்லையா? Are you not ashamed? யாருக்கு திருப்திப்படுத்துற? நான் அப்பப்போ ஜெபம் பண்ற ஒரே ஒரு ஜெபம், நான் தைரியசாலி இல்ல. இங்க உட்கார யாருக்கு முன்னாடி எனக்கு பேச பயம் பயம் பயம். அதனாலதான் முன்னாடியே ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே இங்க இருக்கிற யாரையும் பார்த்து நான் பிரியமா பேசக்கூடாது, உங்களுக்கு பிரியமானது மாத்திரமே பேசுவதற்கு உதவி செய்யுங்க. கெஞ்சி கேட்டு கதறி அழுகிறவன். I don't want, நீங்க என்ன கூப்பிடுறீங்க, அடுத்த முறை கூப்பிட மாட்டீங்கன்ற யோசனை எனக்குள்ள பல முறை வந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமா பேசிட்டு போய்க்கிறேன். ஆனா இன்னைக்கு என் அருமை வாலிபனே டைவர்ட் ஆயிட்டான், மறுபடியும் 7 வருஷம் உழைக்கிறான். எஸ் ஆஃப்கோர்ஸ், வீடு, ஆடு, மாடு எல்லாம் பெருகிற்று. யாக்கோபை ஆசீர்வதிச்ச ஆண்டவர் உன்னையும் ஆசீர்வதிப்பதான் பிரசங்கம் பண்றோம். யாக்கோபை உயர்த்தின ஆண்டவர் உன்னையும் உயர்த்துறது பிரசங்கம் பண்றோம். இப்ப ஏன்பா யாக்கோபு ஓடுறான்? பைபிள் சொல்றது, பயந்து ஓடினா மாமனாருக்கு பயந்து ஓட போறான். ஈசாவுக்கு எதிர்த்து வர ஈசாவை பார்த்து பயப்பட ஆரம்பிக்கிறான். I will show you, I'll come to the conclusion. கன்க்ளூஷனுக்கு நான் வரேன். 2 மனைவிகளோடு தவறான கர்த்தருக்கு விரோதமான ஒரு செயலை செய்துவிட்டு இன்னைக்கு கூட பாட்டு போடுறானே, மனம் திரும்பலையே. பண்ணினது பாவம். மனம் திரும்புதல் மறுபடியும் உலகத்தை பார்க்க மாட்டாயா? மனம் திரும்ப மறுபடியும் பாதத்தில் போய் விழுந்து பல நாட்கள் அழுது புலம்புவான். அந்த கை அவரை தூக்கி எடுக்கிற வரைக்கும் அந்த பாதத்தை விட்டு விலகி போக மாட்டான். தைரியம் வராது பலிபடுத்த நிக்க, பிரசங்கம் பண்ண தைரியம் வராது. தப்பு பண்ணிட்டேன்பா, இந்த பொம்பளை ஏமாத்திட்டேன், என் மனைவி ஏமாத்திட்டேன், இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லி பலிபடுத்த வந்து பாட்டுவும் பாட மாட்டான், பிரசங்கமும் பண்ண மாட்டான், எந்த ஒரு ஊழியமும் செய்ய மாட்டான். பாஸ்டர் சொல்ல மாட்டான், பாஸ்டர் சொன்னா கோச்சுக்கோ சொல்லி, பாஸ்டர் நான் வரமாட்டேன் பாஸ்டர் நீ செட் ஆகல சொல்லி அவன் பயந்து ஆண்டர் பாதத்தில் போயிருப்பான். இது அன்னைக்கு இருந்த பரிசுத்தவான்கள். யாக்கோபுக்குள்ள அந்த தரிசனம் போயிடுச்சு. 14 வருஷம் வீணாக்குறான். ஓடுறான், என்ன பண்றதுன்னு புரியல. எதிர்த்து வருகிற ஏசாவை எப்படி சந்திக்க போறேன்னு தெரியல. மாமனன் இப்படி காம்ப்ரமைஸ் பண்ணி போயிட்டாரு. இப்போ என்ன பண்றது தெரியாம தவித்து துடிக்கும் போது நவ் அவன் ரிக்ரெட் ஆகுறான். இப்போ எல்லாத்தையும் அனுப்புறான், எல்லாமே போங்க சொல்லி அவன் தனித்து நிற்கிறான். என் அருமை சகோதரா சகோதரி, இட் இஸ் டைம் டு ஃபைட். இழந்துட்ட தம்பி, இழந்துட்ட தம்பி, கிருபை இழந்துட்ட தம்பி, அபிஷேகத்தை இழந்துட்ட. உன்னை அப்படியே பிசாசு உன்னை ஏமாத்தி இல்லை நீ இழக்கல சொல்லி உன்னை அப்படியே ஏதோ ஒரு சின்னதா பண்ண வச்சுட்டு உன் டேலண்ட் தான் யூஸ் பண்ற. பட் யூ லாஸ்ட் த காலிங் ஆஃப் காட். இன்னைக்கு யாக்கோபு போல உனக்கு சொந்த வீடு வந்துருச்சு, உன் கம்பெனில ப்ரமோஷன் வந்துருச்சு. பிசாசு தந்திரமா பாத்தியா உன்னை எவ்வளவு உயர்த்திட்டேன்னு பாத்தியா சொல்லி உன்னை ஏமாத்துறதோ தெரியலையா? உனக்கு தங்கச்சி, உனக்கு தெரியலையா? நான் சொல்லுவேன், டைட்டஸ் எனக்கு யூடியூப் சேனல் வேணாடா, எனக்கு பயமா இருக்குடா, அதுலயும் காசுடா. இல்லைன்னா அவங்க பாட்டு எப்படி கேட்பாங்க, எல்லாரும் போட்டு கேட்கட்டும் விடு. நான் பென்ட்ரைவ்ல கொடுத்துறேன், எல்லாருக்கும் ஃப்ரீயா கொடுத்துறேன். ஐ டோன்ட் வாண்ட் டு கோ. சப்ஸ்கிரைப் பார்த்துட்டே இருக்கணும், கமெண்ட்டை பார்த்துட்டே இருக்கணும், எவ்வளோ ரூபாய் வந்துச்சுன்னு பார்த்துட்டே இருக்கணும். எனக்கு ஒரு ஊழியக்காரர் சொல்றார், அட்வைஸ் பண்றார், நல்ல பாட்டு பாடுறவர் தான். ராஜு தம்பி, எனக்கு மாசம் 50,000 ரூபாய் வருது யூடியூப்ல இருந்து, உனக்கும் வரும், நீ ரொம்ப ஃபேமஸ், உன் பாட்டு ரொம்ப ஃபேமஸ், கொஞ்சம் யூடியூப்ல வந்துட்டு போயிடு அப்படின்னு சொல்லும்போது பெரிய பதட்டம் என்னை பற்றி பிடித்தது. எங்க நானும் விழுந்துருவேணும்,
நான் பணத்துக்காக வரல தங்கச்சி. குப்பத்தொட்டில் சாப்பிட்டு 21 வயசு ரசிக்கப்படும் போது திரும்பி சொல்றேன், இதெல்லாம் எனக்கு தெரியாது, பிரசங்கம் பண்ண தெரியாது, என் தமிழ் நல்லா இல்லை, இங்கிலீஷ் பைபிள் எனக்கு தமிழ் எழுத படிக்க வராது. இன்னைக்கு குப்பத்தொட்டில் சாப்பிட்டு 300 பிச்சைக்காரருக்கு சாப்பாடு போட்டு +2 வரைக்கும் காலேஜ் வச்சிருக்கிறது காரணம் என் இயேசு மட்டும்தான். யூடியூப்ல போயிருந்தேனா ஜீசஸ் கேண்டீன் ஓப்பன் பண்ணிருக்க மாட்டேன். டிசம்பர் மாதம் டெய்லி சாப்பாடு கொடுக்குறோம், டெய்லி பண்ணிட்டு இருக்கிறோம். டிசம்பர் மாதம் குளிர், அங்கே போய் சாப்பாடு கொடுக்கும் போதெல்லாம் சுனில் பார்த்து தான் நான் அந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணேன். அருமையான தம்பி கேஜிஎஃப்ல ஜீசஸ் கேண்டீன் நான் சொல்லிகிட்டே இருப்பேன் ரொம்ப வருஷமா. ஆமாம், ஒரு 2 வீலர் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். ஸ்விக்கி ஜொமேட்டோ மாதிரி நான் சாப்பாடு கொடுக்கும் போதெல்லாம் அந்த தாத்தாங்கெல்லாம் சொல்லுவாங்க, ஃபாதர் தம்பி ரொம்ப டிசம்பர் மாதம் குளிர் இருக்குது, எங்கன்னா தூங்க விடுன்னு கேட்ட கூட என்னால் முடிய மாட்டேன்னு சொல்லும்போது நான் ரொம்ப போராடினேன், அழுத 2 வருஷமாக போராடி அழுதுட்டு இருந்தேன். சமீபத்தில் ஒரு பெரிய இடம் 25,000 rupees ரெண்ட்டு. நீங்கள் வீட்டு வாடகை கட்டுற அமௌண்ட், உனக்கு வாடகை கட்டுற அமௌண்ட், நீ ஒரு 3 BHK வச்சுக்கலாம். 25,000 எங்கள் ஏரியாவில் 2 BHK 3 BHK வரும். சர்ச் மாதிரியே செட்டப் பண்ணி ஜீசஸ் கேண்டீன், ஜீசஸ் கிளினிக் போக டிசம்பர் 11 ஜீசஸ் ஷெல்டர் ஓபன் பண்ணோம். ஜீசஸ் ஷெல்டர். ரோட்ல இருக்கிற பிச்சைக்காரங்களாம் வந்து தூங்குறாங்க, இந்த ரோட்ல இருக்கிற ஏழை பிள்ளைங்கள்லாம் வந்து டெய்லி சாப்பாடு சாப்பிடு. 2 நல்ல வெஸ்டர்ன் டாய்லெட் கட்டிக்கிறேன், 2 கீசர், குளிக்கலாம், அவங்க நல்லா தூங்கிட்டு போகலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிட்டு டிவி போடணும், அவங்க நல்லா இருக்கணும், அவங்க சூப்பராக இருக்கணும். எல்லாம் கேட்டாங்க, ராஜு பிரதர் பேசாமல் சர்ச்சை ஆரம்பிக்கலாமே, காணிக்கையாவது வரும் அப்படின்னாங்க. ஐடியா கொடுத்தாங்க. அவங்களுக்கு எனக்கு ஒன்றும் காணிக்க தரல, நான் கொடுக்குற அவங்களுக்கு ஒரே ஒரு காணிக்கை, இயேசு என்ற ஒரு நல்ல சத்தியமான தெய்வம், பரிசுத்தமான தெய்வம். டைவர்ட் ஆயிட்டான், என்ன பண்றது தெரியல. எல்லாரையும் அனுப்புறான், தன் நேசிச்ச ரேச்சல் அனுப்புறான், தன் நேசிச்ச எல்லாரையும் அனுப்புறான், ஆடு மாடு எல்லாம் அனுப்பிட்டு தனியாக இருக்கிறான். You need to sometime to stay alone with God. தனியா நின்று ஜெபம் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு, போராட வேண்டிய டைம் வந்திருக்கு. தாவீது போராடினா, தாவீது எதெல்லாம் இழந்தானோ திரும்பி கொண்டு வராத வரைக்கும் அவன் போராடினா, கண்ணில் தண்ணி இல்லையாம போயிடுச்சு, போராடினா. He received strength from God. எங்கேயோ ஃபீல் ஆகுது, எங்கேயோ உணரான, ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன், ரொம்ப வயசாயிடுச்சுப்பா, என்ன மன்னிச்சிருங்க, எப்பயோ கூப்பிட்டீங்க. நான் இப்போ லைவ்ல எனக்கு காட்டிட்டு இருந்தாங்க, மகிப்பா நல்ல வேர்டு சொன்னாரு. ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகு உலக 60 வயசான உலக கம்பெனி வீட்டுக்கு விட்டு வெளியே அனுப்பிடுது. அப்போ நீ ஊழியத்துக்கு வந்து வேஸ்ட் தங்கச்சி தம்பி. இப்போ என்னையா காசு வெக்கமா இல்ல? 50,000 ரூபாய் ஒரு காசா தம்பி? 50,000 ரூபாய்க்காக 50,000 ஆத்துமாக்களை இழந்துட்டோமே. எவ்வளவு மோசமான ஒரு வாலிபனி, சும்மா டூ போட்டுக்கின்னு அம்மா அழுகிறாங்க, தாத்தா அழுகிறாங்க சொல்லி கர்த்தருடைய கண்ணீரை பார்க்காத கிறிஸ்தவனி. How daring it is for you not to commit your life. உண்மை சொல்லட்டுமா, ஊழியத்தில் உனக்கு காசு வராது, தில்லு தாக்கத்து இருந்தா ஊழியத்துக்கு வா, உன் கிறிஸ்தவத்தை நிரூபிச்சு காட்டு. உனக்கு ஒரு அங்கீகாரம் இங்க கிடைக்காது, பரலோகத்தில் ஒரு கணம் கிடைக்கும். எனக்கு சாப்பாடு போடலையா ஆண்டவர்? எனக்கு சாப்பாடு போடலையாமா? நான் நல்லா இல்லையாமா? நான் நல்லா இல்லையா? நல்லா இருக்கிறேன். ஊழியத்துக்கு வந்ததுனால தான் நல்லா இருக்கிறேன். கை தட்டினா அல்லேலூயா. ஊழியத்தில் வந்ததுனால தான் நல்லா இருக்கிறேன். நல்லா கவனமா கேளுங்க. எல்லாரும் அனுப்புறான், ஆண்டு இறங்கி வர்றாரு. இறங்கி வந்து சண்டை போட்டானா. என்ன சண்டை? ஆண்டவரே, நீங்க என்ன ஆஸ்வதிக்காம போனா நான் உங்களை விட மாட்டேன். என்னையா இது? என்னையா ஆசீர்வாதம்? உங்களெல்லாம் கேட்டா நீங்க சொல்லுவீங்கல்ல, கர்த்தர் ஆஸ்வதிச்சார், எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தார், கர்த்தர் ஆஸ்வதிச்சார், எனக்கு வீடு கொடுத்தார், காரை கொடுத்தார், இவனுக்கு ஒட்டகம் மாடு பிள்ளை எல்லாம் கொடுத்து இப்போ சண்டை போடுறேன். என்ன நீங்க ஆஸ்வதிக்காம போனா நான் உங்களை விட மாட்டேன்ப்பா. எஸ், ரொம்ப டிலே பண்ணிட்டேன், சீப்பா நடந்துக்கிட்டேன். 2 பொம்பளைகளுக்காக 14 வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டேன். How disgrace I am to in your sight. நிக்க தகுதில்லை. ப்ளீஸ் பா, சண்டை போடுறான். நைட்டு ஃபுல்லா சண்டை போட்டு ஆண்டு இடுப்பை கிள்ளிட்டாரு.
நொண்டி கூட விடல. ப்ளீஸ் ஆண்டவர், என்னென்ன அடிச்சிருங்க, என்ன சாப்பிடுச்சாங்க, நீங்க தொட்டி என்ன ஆஸ்வதிக்காம போயிடாதீங்க. ரொம்ப நேரம் கழிச்சு கத்த தலைமையில கை வச்சு சொல்றாரு, இனி நீ யாக்கோபு இல்லடா, இனி நீ இஸ்ரவேலாய் மாறுவ, தேசமா மாறுவ, இனி நீ தேசமா மாறுவ, இனி நீ தேசமா மாறுவ. நீங்க என்ன சொல்லுவீங்க? இனி நீ ஏழை அல்ல, நீ பணக்காரனா இருப்ப. ஏழையா இருக்கிறதே சாபம். என்ன பிரசவம், வெக்க இல்லாதவன், சூடு சொர்ணம் இல்லாதவன், அவன்லாம் ஏழையா இருக்கிறதே சாபம்னு சொல்லி உன்னை ஏமாத்துக்கிறவன், உன் தசம பாகத்தை பிழைக்கிறவன் தான் அவன் பணக்காரன். உன் தசம பாகத்துல காரை வாங்குறவன் அப்படி பேசுவான். நீ கார்பெண்டர் வேலை, பெயிண்ட் வேலை பண்ணிட்டு தேவனுக்காக வாழ்ற நீ ஏழை இல்லை, நீ ஐஸ்வர்யவா, ஐஸ்வர்யவா, ஐஸ்வர்யவா. நீங்க என்ன ஆஸ்வதிக்காம போனா விட மாட்டேன். நீ யாக்கோபு இல்லடா, நீ இஸ்ரவேலா மாறுற. இஸ்ரவேல் God want to multiply, enlarge பண்ண ஆசைப்படுறாரு. உன் ஆவிக்குரிய பிள்ளைகளை கொண்டு வர ஆசைப்படுறாரு. யாக்கோபு இல்லப்பா, பொண்ணுக்காக யாருக்காக விட்டு இழந்து ஜஸ்ட் ஃபார் 5 minutes பிளஷர் தானே உன் வாழ்க்கை. தங்கச்சி, தம்பி, உன்னை பெரிய தேசத்துக்கு ஆசீர்வாதமா மாற்ற ஆசைப்படுறாரு. ஏதாவது தூத்துக்குடிக்கு போகும்போது அங்கே பார்ப்பேன், சாயர்புரம் ஒரு ஏரியா இருக்கும். அந்த சாயர்புரம் என்ன சாமியான்னு கேட்டேன். அவர் சொன்னார், சாயர் என்றது ஒரு மிஷினரி அண்ணா, ஒரு மிஷினரி இங்கே வந்தார். அவர் வரும்போது காலரா மலேரியா ரொம்ப அதிகரிச்சிச்சு, எல்லாரும் செத்துட்டு இருந்தாங்க. அந்த மிஷினரி என்ன பண்ணாராம், எல்லாரையும் கொண்டு வந்து சர்ச்சில் வச்சு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாராம். ஜெபம் பண்ண அந்த கிராமமே ரட்சிக்கப்பட்டுருச்சு. இப்போ அந்த கிராமத்துடைய பேர் சாயர்புரம். ஹல்லேலூயா. சாயர்புரம். ஆவிக்குரிய பிள்ளைகளை பெற்றெடுக்க உன் தேசமே உன் பேரை மாறும். இயேசு மகிமைப்படுத்த ஆரம்பிக்கும். தேசமே இயேசு கிட்ட வர ஆரம்பிக்கும். இதுதான் ஆண்டுடைய பெரிய நோக்கம். யாக்கோபு இழந்துட்டான், தாமதிச்சான். சிம்சோன் கண் இழந்துட்டான், தாமதமானது. கேசி குஷ்டம் பிடித்தது, தாமதமானது. அனானியா சஃபிரா தேவ நோக்கத்தை இழந்து சபையில மாண்டு செத்து போனார்கள். யூதாஸ் குடல் வெடிந்து செத்து போனா. மிரியாமு குஷ்டரோகம் பிடிச்சு செத்து போனா. பல ஆயிரம் ஜனக்கள், கோராவின் கூட்டம் பூமி பிளந்து பாம்பு கொத்தி செத்து போனது. அந்த மரணம் ஒரு எச்சரிக்கை வரட்டும். இன்னைக்கு ஊழியக்காரர்கள் நிறைய பேர் நிம்மதி இல்லாமல் கிட்னி டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டு, குடும்பத்தை டிவோர்ஸ் பண்ணிட்டு, ஊழியத்தை தூத்துக்குடியில் போன ஒரு தம்பி டேவிட் என் கூட ட்ராவல் பண்ணிட்டு சொன்னான், ஒரு வாலிப பையன் தற்கொலை பண்ணி செத்து போயிட்டான். ஊழியம் செஞ்சது தம்பி. ட்ரக்ஸ் மாஃபியா, ஊழியம் பண்றவங்க ட்ரக்ஸ் மாஃபியா. பைபிள் காலேஜுக்கு போனவன் மனைவி விட்டு இன்னொரு பொம்பளை கூட பார்த்து கொண்டுக்கிறான். என்னருமே சகோதரன், நோக்கம் இல்லாதவன் பாவத்தில் தள்ளப்படுவான். டைம் தெரியும், டைம் எதுக்கு தெரியாதவன் பாவத்தில் தன் டைமை பாவத்து கொடுப்பான். பெலன் எதுக்கு தெரியாதவன் தன் பெலனை பொண்ணு கொடுப்பான். காசு எதுக்கு தெரியாத அந்த காசை வச்சு ஐஸ்வர்யமா வாழுவான். டிவியை மாத்துவான், போனை மாத்துவான், மிக்சியை மாத்துவான், வீடை மாத்துவான். ஆனா எனக்கும் உனக்கும் தெரியணும், என் கையில என் உடல்ல எனக்கு கொடுக்கப்பட்ட எல்லாமே அவர் நாமத்தின் மகிமைக்காக மாத்திரமே. ஆமென். கண்களை மூடலாம். எல்லாரும் கண்களை மூடலாம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.